இந்த க்ளூமி சண்டைங்கிற பாடல் யாரால எழுதப்பட்டது, எதுக்காக எழுதப்பட்டதுங்கிறதுக்கு பின்னாடி பல கதைகள் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த க்ளூமி சண்டைங்கிற பாடல் 1935 ஹங்கேரியன் பாப் சிங்கரான பால் கால்மர் அப்படிங்கிற ஒரு நபரால பாடி ரெக்கார்ட் செய்யப்பட்டு வாடிக்கையாளர்கள் ரேடியோக்கள்ல கேட்கும்படி இந்த க்ளூமி சண்டைங்கிற பாடல் கொண்டு வரப்பட்டுச்சு. ஹங்கேரியன் மொழியில இருந்த இந்த க்ளூமி சண்டை பாடல் சாம் எம் லீவிஸ் அப்படிங்கிற ஒரு நபர் மூலமா 1936 வருடம் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டு பால் கெம்ப் அப்படிங்கிற ஒரு நபரால பாடி ரெக்கார்ட் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1941 பில்லி ஹாலிடே அப்படிங்கிற ஒரு பெண் மூலமா இந்த க்ளூமி சண்டைங்கிற பாடல் அவங்களோட வாய்ஸ்ல பாடி ரெக்கார்ட் செய்யப்பட்டுச்சு. இதுக்கப்புறமும் சில பாடகர்களால இந்த க்ளூமி சண்டை பாடல் அவங்களோட வாய்ஸ்ல அவங்களோட வெர்ஷன்ல பாடி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமா இருக்கிற வெர்ஷன் 1941 பில்லி ஹாலிடேங்கிற அந்த பெண் மூலமா பாடப்பட்ட க்ளூமி சண்டை பாடல் தான் சொல்றாங்க. இப்ப வரைக்கும் இந்த க்ளூமி சண்டை பாடலை பத்தின விவரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த க்ளூமி சண்டை பாடலை கேட்டு மனிதர்கள் இறந்து போனதா சொல்லப்பட்ட சில சம்பவங்களை பத்தி உங்களுக்கு சொல்ல போற 1930களில் மட்டும் இந்த க்ளூமி சண்டை பாடலால் ஹங்கேரியிலையும் அமெரிக்காவிலையும் அபிஷியலா 19 பேர் வரைக்கும் தற்கொலை செஞ்சு இறந்து போனதா சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 19ங்கிறது ரொம்ப கம்மியான இறப்பு எண்ணிக்கை. 1930களில் இந்த க்ளூமி சண்டை பாடலால ஹங்கேரியிலையும் அமெரிக்காவிலையும் கிட்டத்தட்ட 200 பேர் வரைக்கும் தற்கொலை செஞ்சு இறந்து போனதா வாய்மொழியா சொல்லப்படுது.